அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலிருந்த 4 பேரின் கை கால்களை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த 4 பேரின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த 4 பேரின் கை கால்களை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய நீலிக்கொள்ளை, இந்த நீலிக்கொள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் வசித்து ஒருவர் இம்தியாஸ் அகமது இன்று காலை தனது பணியை முடித்துக் கொண்டு வீட்டில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை பகுதியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த 4 பேரின் கை கால்களை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. நகை பணம் கொள்ளையடித்தவர்கள் தப்பி ஓடியதன் சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. நகை பணம் கொள்ளையடித்தவர்கள் தப்பி ஓடியதன் சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், நீங்க தொடரலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை புதுச்சேரியில் வசித்து வருபவர் இம்தியாஸ் அகமது, இவரது மனைவி சபிதா குல்சும், இவர்கள் இருவரும் வீட்டில் தனியாக இருந்து வந்த நிலையில் வசித்து வருகின்றனர். இவருடைய பிள்ளைகள் பணியின் காரணமாக வெளியூர் உள்ளனர். இந்நிலையில் வீட்டில் இன்று காலை பணியாளர் சக்திவேல் வீட்டினுடைய துணிமணிகளை அயன் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து பெல் அடித்துள்ளார். அப்பொழுது வீட்டின் கதவு திறக்கும் பொழுது சக்திவேலுடன் திடீரென புகுந்த 4 நபர்கள் வீட்டில் இருந்த அனைவரையும் இந்த செலோ டேப் மூலமாக கை கால்களை கட்டி போட்டு அந்த சபிதா பேகம் அவருடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வீட்டில் இருந்த பீரோவில் இருக்கக்கூடிய பொருட்களை திறக்க சொல்லி திருட முயன்றுள்ளனர். அப்பொழுது மற்றொரு ரூமில் சென்று அந்த பொருட்களை திருடும் பொழுது சபிதா பேகம் உடனடியாக வீட்டில் இருந்து வெளியேறி பக்கத்து வீட்டுக்கு சென்று வீட்டில் கொள்ளையர்கள் நுழைந்துள்ளதை பக்கத்து வீட்டிற்கு தெரிவித்துள்ள நிலையில் அக்கம் பக்கம் இருந்தவர் உடனடியாக வீட்டு புகுந்து கொள்ளையர்களை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்பொழுது கொள்ளையர்கள் வீட்டில் இருந்து தப்பி ஓடியுள்ளனர். பட்ட பகலில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. மிகவும் நெரிசல் மிகுந்த முகமது அலி பஜார் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த சாலையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து 4 நபர்கள் கணவன் மனைவியை கை கால்களை கட்டி போட்டு திருட முயற்சி செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது வாணியம்பாடி நகர காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி விஜயகுமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.